வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கப், 3 தக்காளி. நீங்கள் எந்த மீன் வேணாலும் மீன் குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கப். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் சிறிதளவு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வணங்கினா போதுமானது, ரொம்ப வணங்க தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். எப்போயுமே மீன் குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் சேர்த்தே நம்ம போட்டோம்னா தான் நல்ல புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தக்காளியை கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். கட் பண்ணாமையே நீங்கள் வணக்கிட்டு அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிட்ஸ் வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ மண் பாத்திரத்தில் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வணக்கி அரைக்கிறதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம். அதனால் அளவான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு 5 நிமிட்ஸ் மறுபடியும் நல்லா கொதி வரட்டும். அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறமே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் உள்ள புளியை தண்ணியில் கரைச்சி நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும் குழம்பு. கொதி வர ஸ்டேஜில் ஒரு 3 துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு சிறு துண்டு மாங்காய் சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான மாங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் கொதி வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் கரைஞ்சிரும். இப்போ நம்மளுடைய சூப்பரான, சுவையான, அசத்தலான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.